அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவானாக, நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்றவனும் பிரார்த்தித்தவனாக. உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ஒரு மாதம் துல்ஹஜ் என்ற மாதமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில இன்ஷா அல்லாஹ் நாம் துல்ஹஜ் என்ற மாதத்தை அடைய இருக்கிறோம். இஸ்லாத்தில் உள்ள 5 கடமைகளில் ஹஜ் என்ற கடமையை அந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆக இந்த ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இந்த சமுதாயத்தில் பல நபர்களாக பல லட்சக்கணக்கான நபர்கள் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க போகிறார்கள். அதே போல துல்ஹஜ் 10வது நாள் 11, 12, 13 என்ற ஐயாமு தஷ்ரீக் நாட்களிலே ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற பிராணிகளை நாம் குர்பானியாகவும் கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த ஹஜ் என்ற இந்த கடமை, குர்பானி என்ற இந்த கடமையை இந்த சமுதாயம் வருடா வருடம் இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். பல நபர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் இந்த வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய நபர்கள் இந்த வணக்கத்தில் உள்ள தாற்பரியத்தை, அடிப்படை நோக்கத்தை மறந்தவர்களாக இந்த சமுதாயத்தில் அதிகமானவர்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த குர்பானி போன்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நாம் பார்க்கிறோம். ஹஜ் என்ற இந்த கடமை, இதில் உள்ள கிரியைகள், காரியங்கள், செயல்பாடுகள், இதனுடைய வரலாற்று தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஓர் இறைவனை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை, தௌஹீத் என்ற சித்தாந்தத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதுல முதன்மையானது இந்த தல்பியாவை எடுத்துக்கொள்வோம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் இஹ்ராம் கட்டிய உடனேயே நம்ம காபத்துல்லாவை சந்திக்கக்கூடிய வரைக்கும் சொல்லக்கூடிய தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று வரக்கூடிய இந்த தல்பியாவை நம்ம தொடர்ச்சியாக சப்தத்தோடு சொல்லக்கூடியவர்களாக நாம் என்ன செய்கிறோம் இருக்கின்றோம். நீங்கள் ஹஜ்ஜு ஓடக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இணையதளங்கள் எது நீங்கள் திறந்து பார்த்தாலும் ஹாஜிகள் தவாப் செய்யக்கூடிய அந்த காணொளியோடு இந்த தல்பியாவை உரத்த குரலிலே நீங்கள் வலைதளம் முழுவதுமாக பார்க்கலாம். இந்த தல்பியா உணர்த்தக்கூடியது தௌஹீதைத்தான். அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அவனுக்கு ஷிர்க் வைக்க கூடாது என்பதைத்தான் இந்த தல்பியா உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு இந்த ஹஜ்ஜின் பக்கம் அழையுங்க, அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹ் சொல்கிறார். தொழுகைக்கு ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலல் ஃபலா என்று நாம் அழைக்கிறோமா இல்லையா? தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் அழைப்பு கொடுப்பது போல ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்தவர் என்று திருக்குரான்ல நீங்கள் 22வது அத்தியாயத்துடைய 27வது வசனத்தில் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அழைப்பு கொடுக்கிறார்.
அழைப்பு கொடுக்குமாறு கட்டளையிட்டவன் அல்லாஹ். அஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே இந்த மக்களை நீங்கள் ஹஜ்ஜின் பக்கம் அழையுங்கள். யாத்தூன ரிஜாலன் வ அலா குல்லி லாமிரின் யாத்தீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்கள் நீண்ட தூரத்திலிருந்து நடந்து வருவார்கள். மெலிந்த ஒட்டகத்தில் அமர்ந்து நீண்ட தூரத்தில் அவர்கள் வருவார்கள். நடந்த நிலையிலையும் மெலிந்த ஒட்டகத்தில் அமர்ந்த நிலையில நீண்ட தூரமாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. நீங்க ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார். நாம ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் பதில் தருகின்றோம் அல்லாஹ்விடத்தில். என்ன பதில் தருகிறோம்? லப்பைக், இதோ வந்து விட்டேன், உன்னுடைய அழைப்பை நான் ஏற்று நான் வந்து விட்டேன், உனக்கு கீழ்ப்படிவதற்கு நான் வந்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல அழைப்பை ஏற்று வந்து விட்டதாக பதில் கொடுக்கின்றோம். லப்பைக் என்று சொன்னால் ஆஜராயிட்டேன், வந்துட்டேன், சரணடைஞ்சிட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன் இறைவா என்ற வார்த்தைக்கு தான் லப்பைக் என்று சொல்லப்படும். முஸ்லிம் சமுதாயத்தில் கூட லப்ப தக்னி என்ற பேர் இருக்கா இல்லையா? அரபு நாட்டிலும் சில பேர் வந்து இங்க இருக்கும் பொழுது லப்பைக் என்ற மொழியில பேசக்கூடிய நேரத்தில் வந்த பேர் தான் இந்த லப்பை என்பதும் கூட. லப்பை என்பது ஏதோ வந்துட்டேன், ஆஜராகிட்டேன் என்று சொல்வதற்கு உண்டான வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை நாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் இஹ்ராம் கட்டிய அந்த நேரத்திலிருந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கீழ்ப்படிந்து விட்டேன் இறைவா, இதோ உன்னுடைய அழைப்பை நான் ஏற்று வந்து விட்டேன் இறைவா என்று சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நாம் சொல்கிறோம் லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக், இணை இல்லாதவனே, ஷிர்க் இல்லாதவனே, உனக்கு இணை எவனும் கிடையாது, உனக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று நாம் சொல்கிறோம். அதற்கு பிறகு சொல்கிறோம் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழ் என்பதே உனக்கு மட்டுமே உரியது. இன்னல் ஹம்த, புகழ் என்பது உனக்கு மட்டுமே சொந்தம். வன் நிஅமத், அருட்கொடைகள் எல்லாம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. லக வல் முல்க், ஆட்சி அதிகாரம் எல்லாமே உனக்கு மட்டுமே சொந்தமானது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழும் அருட்கொடையும் ஆட்சி அதிகாரமும் உனக்கு மட்டுமே உரியது. லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லி கடைசியாக முடிக்கின்றோம். இறைவா, உனக்கு இணையாளன் எவனும் கிடையாது, நீ தனித்தவன், நீ ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லி தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய சொல்தான் தல்பியா. ஹஜ் என்று சொன்னாலேயே தௌஹீது என்றதுடைய விஷயம் பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஹஜ்ஜுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள். ஆனால் அந்த ஷிர்க் என்ற பாரதூரமான விஷயத்தை விளங்கியவர்களாக செல்கிறார்களா? இல்ல. தாயத்து கட்டிய நிலையில ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து தகடுகளை பற்றி, தாவீசுகளை பற்றி என்ன சொன்னார்கள்? மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டான், இணை வைத்து விட்டான் என்றார்கள். தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க். இந்த ஷிர்க் இருக்கிற நிலையில ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களாக, தல்பியா சொல்லக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோம். தர்கா வழிபாடு நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களாக, ஆண்டவரே நாகூர் ஆண்டவரே என்ற பெயரில் பல இறந்தவர்களை அழைக்கக்கூடியவர்களாக, இறந்தவர்களை மௌலுது வரிகள் மூலமாக அழைக்கக்கூடியவர்களாக, இப்படி ஷிர்கான காரியங்கள் செய்து கொண்டு ஒரு பக்கம் ஹஜ் செய்தால் இது என்ன தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய அம்சமாக இருக்கும்? இது இன்னொரு பகுதி யோசிச்சு பாருங்க. இந்த ஹஜ் என்பது, இந்த ஹஜ்ஜில் செய்யக்கூடிய கிரியைகள் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தொடர்புடையது. அவர் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டாரே, எதற்காக நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்? இணை வைப்பு ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்த காரணத்தினால்தான். தந்தை இடத்துல எதிர்ப்புக்கு உள்ளானாரே, எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இடத்துல எதிர்ப்புக்கு உள்ளானார்? ஷிர்க் எதிர்ப்புக்கு, அந்த இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்ட காரணத்தினால்தான். இப்படி பல இணை வைப்பான காரியங்கள், ஷிர்கான காரியங்களுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பறைசாற்றி ஓர் இறைவனை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று
முழக்கமிட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வரலாறு தொடர்பு படுத்தி தான் சஃபா மருவால நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். தண்ணீரை தேடி அவங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்காக சஃபாலிருந்து மருவாலிருந்து சஃபாக்கு ஓடினார்கள். அந்த வரலாற்றை நினைவு கூறுவதற்காக நமக்கு சை என்ற ஒரு வணக்கம் ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் இருக்கா இல்லையா? கல் எறிகிறோம் ஷைத்தானுக்கு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல் எறிந்தாரே, அதனுடைய வரலாறு தொடர்பு படுத்தி நமக்கு கல் எறியக்கூடிய ஒரு வழிமுறையாக வணக்கமாக சொல்லி தரப்படவில்லையா? கடைசியாக மகனை அறுக்க துணிந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மகனை அறுக்க வேண்டாம், நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், இறை கட்டளை உண்மைப்படுத்தி விட்டாய், இது ஒரு சோதனை, நீ ஜெயித்து விட்டாய், மகனை அறுக்க வேண்டாம், அதற்கு பகரமாக இந்த பலிப்பிராணியை அறு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பலிப்பிராணியை அறுக்க கொடுத்தான். அதை பின்வரக்கூடிய நமக்காக ஒரு வழிமுறையாக அல்லாஹ் ஆக்கி குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை வருடாவருடம் இந்த வரலாற்றை நினைவு கூறுவதற்காக கொடுத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவு கூர்ந்து ஆடு மாடு ஒட்டகம் போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிராணிகளை இந்த சமுதாயம் வருடாவருடம் நம்ம அறுத்து கொண்டிருக்கிறோம். குர்பானி அறுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதே இணை வைப்பு இருக்கிற நிலையிலேயே, அதே ஷிர்கான காரியம் செய்யக்கூடிய நிலையிலேயே, தாயத்து, தர்கா வழிபாடு, மௌலுது, சூனியம், நல்ல நேரம் கெட்ட நேரம் போன்ற விஷயங்கள் பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது போன்ற இணை வைப்பான காரியங்களை நம்பிக்கொண்டே ஒரு பக்கம் ஆடு கொடுக்கறாங்க, ஒரு பக்கம் மாடு கொடுக்கறாங்க, ஒரு பக்கம் ஒட்டகம் கொடுக்கறாங்க. அப்போ இணை வைப்பிற்கு எதிரான ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று படிப்பினை தான் இந்த ஹஜ் என்பதும் குர்பானி என்பதும். அந்த வரலாற்றை திரும்ப திரும்ப நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த தல்பியாவை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது தௌஹீதை பேசக்கூடியதாக இருக்கா இல்லையாங்க? ஆனால் தௌஹீதை மறந்துவிட்டு வருடா வருடம் ஏதோ ஒரு கதை கேட்பது போல நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுடைய வரலாற்றை மட்டும் கேட்டு கடந்து போகிறோம் என்று சொன்னால் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை நாம் பெற வேண்டாமா? அப்போ அல்லாஹ்வை ஒருமுகப்படுத்தி வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற பிரச்சாரம் அடிப்படையானது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து குர்ஆன்ல மரியம் என்ற சூராவுல 41ல இருந்து 47 வரைக்கும் சொல்லக்கூடிய வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். இந்த குர்ஆன்ல, இந்த வேதத்துல இப்ராஹிமை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்னஹு கான சித்திகன் நபியா, அவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார், அவர் ஒரு இறை தூதராக நபியாக இருந்தார். அவர் சொன்னார், இது கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. அருமை தந்தையே, எதையும் பார்க்காத இதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? எதையும் கேட்காத இதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யாத இதை ஏன் வணங்குகிறீர்கள் என்று இப்ராஹிம் கேட்டார். மேலும் தந்தை இடத்துல சொன்னார், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யாதிக ஃபத்தபிஅனி அஹதிக சிராத்தன் சவியா. உங்களுக்கு கிடைக்காத ஒரு கல்வி எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு கிடைக்காத ஒரு கல்வி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். என்ன நீங்க பின்பற்றுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களை நான் நேர் வழியில செலுத்துகிறேன் என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மேலும் சொல்கிறார், யா ஆபதி லா தாபுதி ஷைத்தான். இந்த சிலையை வணங்குறாருல, சிலைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்ச பேர் பாருங்க, இந்த ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம். இந்த ஷைத்தான ஷிர்கான காரியத்தை நீங்க செய்யாதீங்கன்றத வாசகத்தை சொல்கிறார். இந்த ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அசியா. ஷைத்தான் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். யா அபதி இன்னி அகாஃபு ஐ யமஸ்ஸக அஸாபுன் மினர் ரஹ்மான் ஃபதகூனு லிஷைத்தானி வலியா. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், நீங்க இதே ஷிர்கான நிலையில மௌத்தாகிட்டால், இதே நிலையில் நீங்கள் இருந்தால், நான் உங்கள் விஷயத்தில் எதை பயப்படுறேன் தெரியுமா? ரஹ்மான் இடத்திலிருந்து ஒரு அஸாபு, ரஹ்மான் இடத்திலிருந்து ஒரு வேதனை உங்களை தொற்று கொண்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன். ஷைத்தானுக்கு உற்ற தோழராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார். இது சொன்னவுடன் தந்தை சொல்கிறார், அராகிபுன் அன் ஆலிஹதி யா இப்ராஹிம். ஏன் கடவுளை நீ கேவலப்படுத்திட்டியா? ஏன் இறைவன்மார்களை, என்னுடைய உதவி தெய்வங்களை எல்லாம்
நீ இலக்காரப்படுத்தி விட்டாயா, கேவலப்படுத்தி விட்டாயா என்று கொந்தளிக்கிறார் தந்தை. கொந்தளித்து விட்டு அவர் சொல்கிறார், லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் உன்னை கல்லால் எறிந்து கொல்வேன் என்று சொல்கிறார். கல்லால் எறிவேன் என்கிறார். அதற்கு பிறகு வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு விரண்டு வெளியே போய்விடு என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், கால சலாமுன் அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்தக்ஃபிரு லக்க ரப்பி, என் இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் கேட்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்க போகிறேன். என் இறைவன் என் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறான். அவர் ஷிர்க்ல இருக்கிறார், அவர் குஃப்ர்ல இருக்கிறார், இணை வைப்பில் இருக்கிறார். அவருக்கு எப்படி நீ பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதுல இருந்து அவர் வெளியே வர்றார். அப்ப இந்த உரையாடல்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் தெரியும், நம்ம உறவுகள்ல எத்தனை பேர் இப்படி இணை வைப்புல இருக்கிறாங்க. தாயிலிருந்து, தந்தையிலிருந்து, அண்ணன்ல இருந்து, தம்பியில இருந்து, சித்தப்பா, பெரியப்பா போன்ற எத்தனை உறவினர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது போய் இந்த இணை வைப்பில் நீங்கள் மரணித்து விட்டால் இது அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம், இது அல்லாஹ் வேதனை தரக்கூடிய காரியம், நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய காரியம், இது ஷைத்தானுடைய தூண்டுதலால் நடக்கிறது, இதை விட்டு வெளியே வாங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு தௌஹீதுல இருந்தவருடைய வரலாற்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, முக்கியமான வரலாறு. அதை நினைவு கூறக்கூடிய விதமாகத்தான் இந்த தல்பியாவா இருக்கட்டும், இந்த குர்பானியாக இருக்கட்டும், இந்த அடிப்படை நம்ம இடத்துல வரும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். நீங்கள் குர்பானி கொடுக்கறீங்களே, அதனுடைய இறைச்சி என்னிடத்தில் வந்து அடையாது, அல்லாஹ்விடத்தில் வந்து அடையவே அடையாது. அதனுடைய ரத்தம் என்னிடத்தில் வந்து அடையாது, இறையச்சம் தான் என்னிடத்தில் வந்து அடையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி ஹஜ் சம்பந்தமா இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, அதாவது இந்த ஹஜ் என்பது எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள்ல செய்யணும். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யாருக்கு அந்த மாதத்தில் ஹஜ் கடமையாகி விட்டதோ அவர் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அந்த ஹஜ்ஜில அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. ஹஜ் செய்யும் பொழுது கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையை துண்டித்துக் கொள்ளணும். வலா ஃபுசூக், பாவமான காரியங்கள் எதுவும் செய்துவிடக் கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், தர்க்கம் புரிய, டிபேட், விவாதம் பண்ணக்கூடாது, தர்க்கம் புரியக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வாசகத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்பது நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை அல்லாஹ் துண்டிக்கிறான். இரண்டாவது பகுதி இருக்கு பாருங்க, பாவங்களே செய்யக்கூடாது என்ற பகுதி. எப்பேற்பட்ட வார்த்தை இது! பாவமே செய்யக்கூடாது என்று சொன்னால் இணை வைப்பு வைக்கலாமா? ஷிர்க் இருக்கிற நிலையில நம்ம ஹஜ் செஞ்சா அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? எவ்வளவு பாரதூரமான நம்ம செயல்பாடுகளை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஒரு கணம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா இன் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக், நீங்கள் ஷிர்க் வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒருவேளை நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்களே அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஹஜ் சம்பந்தமாக எவ்வளவு புனிதம் நிறைந்த ஒரு விஷயமாக மார்க்கம் சொல்கிறது, எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்கன்றத பாருங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரில் 1521வது ஹதீஸ்ல, மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் அல்லாஹ்வுக்காகவே ஹஜ் செய்கிறாரோ, ஹஜ் செய்யும் பொழுது இல்லற வாழ்க்கையை துண்டித்து விட்டு பாவமும் செய்யாத நிலையில ஹஜ் செய்தால் ரஜஅக யௌமி வலததுஹு உம்முஹு, அவருடைய தாய் அந்த உங்களை என்னை பெற்றெடுத்தால் எந்த நிலையில பாவம் இல்லாதவர்களாக நாம இருப்போமோ அது போல ஒரு தாய் பெற்றெடுத்த ஒரு குழந்தையாக அவர் திரும்புகிறார், பச்சிலம் பாலகனாக திரும்புகிறார், பாவமே செய்யாதவராக அந்த ஹஜ்ஜில இருந்து திரும்புகிறார் என்றதை பார்க்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்திலே திரும்பக்கூடிய நேரத்தில் ஷிர்கோட வருவாங்க. அங்க இந்த மக்கால இருந்து மதீனா ஜியாரத்துக்கு போறது, மதீனா ஜியாரத்துக்கு அங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் கிட்ட போய் நின்னு அங்க போய் துஆ கேட்கிறது.
இங்க நின்று பள்ளி வாசல்கள வீட்டுல இருந்து கொண்டு ரசூல்லா முகம் யார் ரசூல்லா நீங்க உதவி செய்யுங்க என்று கூப்பிடுறது தாண்டி அங்கே போய் இணை வைத்தவர்களாக திரும்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எங்கெல்லாம் ஹஜ் சர்வீஸ் எல்லாம் இருக்கவங்க எல்லாம் பாருங்க, மதீனா ஜியாரத் என்ற ஒன்று சேர்ந்தே அவங்க செய்வாங்க. மதீனா சும்மா பார்த்துட்டு வர்றாங்க போறதுக்கு நாம பார்த்தா அங்க போயிட்டு அவர்களுக்காக என்ன செய்யணுமா, சலாம் சொல்லணுமா, அவர்களுக்காக சலவாத் சொல்லணும், சலாம் சலவாத் சொல்லணும். உண்மைதான், நம்ம அத்தஹியாத்து சொல்லி கொண்டு தானே இருக்கிறோம். அத்தஹியாத் ஓதக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபின்னு சொல்லி கொண்டு தானே இருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது என்ற ஸலவாத் சொல்லி கொண்டு தானே இருக்கிறோம். அங்க போய் நின்று சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்ன? கபரு கிட்ட போய் நின்று கொண்டு சலாம் சலவாத் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்களா? அப்ப எல்லா கபருஸ்தான்களுக்கு செல்வதற்கு என்ன சட்டமோ அதேதான் அந்த கபருஸ்தான்களுக்கு செல்லக்கூடிய சட்டமாக இருக்க தவிர அதற்கும் மற்றதுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அங்க போய் நின்று கொண்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி நம்ம பேசுறத கேட்கிறாங்க என்ற மாதிரி எண்ணங்களை இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தில் இணை வைப்பான காரியங்கள் அரங்கேறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக இது போன்ற இணை வைப்பு எதுவுமே கலந்து விடாத நிலையில நம்முடைய ஹஜ் என்ற வணக்கம் இருக்க வேண்டும், இந்த குர்பானி என்ற வணக்கம் இருக்க வேண்டும். இந்த குர்பானி இந்த ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் மற்ற இணை வைப்பான நம்பிக்கைகளை விட்டு நாம் வெளியே வந்தால்தான் இந்த ஹஜ்ஜினுடைய உண்மையான நோக்கத்தை, இந்த குர்பானியினுடைய உண்மையான நோக்கத்தை, இந்த ஹஜ் என்ற இந்த துல் ஹஜ் என்ற மாதத்தில் வருடா வருடம் கொண்டாடக்கூடிய இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவருடைய வரலாற்றிலிருந்து உண்மையான படிப்பினையை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டும். அருள் புனிதம் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஹஜ்ஜு கடமை, குர்பானி போன்ற வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று சொன்னார்கள். கலவை இல்லாத, பாவம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றினால் சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜில் ஒரு முக்கியமான பகுதி அரஃபா என்ற ஒரு பகுதியாகும். அரஃபா இல்லை என்றால் ஹஜ்ஜு இல்லை என்று சொல்லிவிடலாம். ரசூலுல்லாஹ் அப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அந்த ஹஜ், அந்த அரஃபா என்ற பெருவழியில நம்ம ஒன்று குழுமி இருக்கிறோமா இல்லையா? அந்த நாள்ல நம்ம ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறது கூட நமக்கு வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாஜிகள் அரஃபாவில் நோன்பு வைக்க கூடாது. ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறது ரசூலுல்லாஹ் பாவத்தினுடைய பரிகாரமாக, 2 வருடத்தினுடைய பாவத்தினுடைய பரிகாரமாக நோன்பை நமக்கு அரஃபா நோன்பாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த அரஃபா தினத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 2623வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபா தினத்தில் நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போல மற்ற எந்த நாளிலும் நரகவாசிகளை விடுதலை செய்வது கிடையாது. அவ்வளவு அதிகமான எண்ணிக்கை உள்ள நபர்களை அரஃபா தினத்தில் அல்லாஹ் நரக விடுதலை செய்கின்றான். அந்த அரஃபாவில் குழுமி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் நெருங்கி வருகிறான். வானவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான். இவங்க எந்த நோக்கத்துக்காக இங்க குழுமி இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப பெருமையா பேசுகின்றான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு வணக்கத்தை இணை வைப்பு என்ற ஒரு செயல்பாடுகளோட கலங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செய்கிறார்கள். அதிலிருந்து நாம் வெளியே வந்து அல்லாஹ்வை தூய்மையான முறையில வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நினைவு கூற விரும்புகிறேன். இரண்டாவதாக, இந்த குர்பானி என்ற விஷயத்துல நிறைய சட்டங்கள், இந்த ஆடு வாங்கிறது, பிராணிகள் வாங்குறதுடைய சட்டங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது முசின்னா என்ற பருவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கணும், ஒரு 6 மாத குட்டியாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அப்போ இதுல அந்த ஊனம் இல்லாத, குறைபாடு இல்லாத பிராணிகளை கொடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு பொருளாதார வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அவ்வளவு வசதி வாய்ப்புகள் அடிப்படையில இதை தன்னிறைவா கொடுக்கணும். அல்லாஹ் பரக்கத்தான் நமக்கு பணம் கொடுத்திருக்கான்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலான பிராணிகள் கொடுக்கணும். குறைவாக நமக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால்
ஒரு மாட்டுல ஒரு ஒட்டகத்துல ஒரு பங்கு சேரக்கூடியவரா நம்ம இருக்கணும். இந்த ஒட்டகத்தினுடைய சூழ்நிலை இங்க இல்ல. அதனால் மாட்டில் 7 பேர்ல ஒருத்தர் என்ன செய்யணும், பங்கு சேரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தொழுகைக்கு முன்பாகவே ஒருத்தர் அறுத்து விட்டார். அபூ புர்தா பின் நியார் என்ற சஹாபி தொழுகைக்கு முன்னாடி அறுத்து விடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகைக்கு பின்னாடி தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி தான் அறுக்கணும்னு சொல்லும் பொழுது, நான் முன்னாடி அறுத்துட்டேனே என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மீண்டும் அறுப்பீராகன்னு சொல்றாங்க. அப்ப அந்த செய்தி என்ன காட்டுதுன்னு சொன்னா, அவர் ரசூலுல்லாஹ் ரொம்ப வற்புறுத்துறாங்க, இத குர்பானி கொடுக்கறதுக்கு வற்புறுத்தாங்க. அவர்கிட்ட வேற இல்ல, 6 மாத குட்டி தான் இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது உனக்கு மட்டும்தான் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும், வேற யாருக்கும் இது செல்லுபடி ஆகாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் 6 மாத குட்டிய தொழுகைக்கு பிறகு அறுக்குமாறு கட்டளை இடுறாங்க. அப்ப 2வது பிராணியை ரசூலுல்லாஹ் அறுக்க சொன்னதிலிருந்து குர்பானி ஓரளவுக்கு வசதி இருக்கக்கூடிய எல்லாருமே கொடுப்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆக இதற்காக ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ளணும். பொருளாதார ரீதியா கடன் அந்த மாதிரி எதனா இருந்தாலே தவிர அவர்கள் மீது மட்டும் கடமை ஆகாது. ஏழையா இருக்கிறாங்க அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, கடன் இருக்கிறது என்று சொன்னால், கடன் என்று சொன்னால் அடைக்க முடியாத கடன், அது கடன் வேற ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறி இருக்கும். அவர்கள் கடனாளி கிடையாது. கடனாளி என்று சொன்னால் மொத்தமா சுத்தமா அவங்க கிட்ட பணம் அடைப்பதற்கு உண்டான சோர்ஸ் இருக்காது. அப்ப அது போன்றவர்கள் மீது தான் கடமை இல்லை. அதுல இப்ப வரக்கூடிய 28ஆம் தேதி, இன்னைக்கு 23ஆம் தேதி, 28ஆம் தேதி மகரிபுக்கு பிறகு துல்ஹஜ்ஜினுடைய பிறை தேட வேண்டிய நாள். 28ஆம் தேதி மகரிபுக்கு பிறகு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தேட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. பிறை தென்பட்டு விட்டால் துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறையாக அது ஆகிவிடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, உங்கள ஒருத்தர் துல்ஹஜ்ஜுடைய பிறையை கண்டுவிட்டால், அராத அஹதுக்கும் யுதஹிய உதுஹியா, குர்பானி கொடுப்பதற்கு உங்கள ஒருத்தர் நாடி விட்டார். துல்ஹஜ் பிறையையும் பார்த்துட்டீங்க, பார்த்த பிறகு உல்ஹியா குர்பானி கொடுக்க நீங்கள் முடிவு செய்து விட்டால், ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அஸ்ஃபாரிஹி, உங்க முடியை தடுத்து வைத்துக் கொள்ளுங்க, உங்க நகங்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்க, வெட்டாதீங்கன்றாங்க. முடியையும் நகங்களையும் வெட்டாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 28ஆம் தேதி பிறை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பிறை தென்பட்டு அதனால் அதற்கு முன்பாகவே முடி வெட்டக்கூடியவங்க இது போன்ற நகை வெட்டக்கூடிய முன்பாக செய்து கொள்வது சிறந்தது. அது போன்ற நாள் விட்டால் அதற்கு பிறகு குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நம்ம வெட்டக்கூடாத ஒரு வழிமுறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆகவே இந்த சுன்னத்தையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.